வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, அதை எப்படி நம்ம முறைப்படி பயன்படுத்தலாம், நான் ஒரு சீக்ரெட் டூல் யூஸ் பண்ணி இதை எக்ஸாக்ட்லி எங்கே பின் பாயிண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் அடிஷ்னலி இன்னொரு மெத்தட் கூட நீங்கள் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் அதோடைய ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எஃப்இஜின்றது ஃபேர் வேல்யூ கேப், அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. எங்கே ப்ரைஸ் உடைய இம்பேலன்ஸ் இருக்கோ, அதாவது எந்த இடத்துல ப்ரைஸ் அக்ரெசிவாக மூவ் ஆகுதோ, ரெண்டு கேண்டலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேண்டலு எப்போ நமக்கு அக்ரெசிவாக மூவ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் ஏற்படும். அந்த கேப்பை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஏன் அந்த இடத்துக்கு மார்க்கெட் திரும்ப வருது அப்படின்னா, அங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவே மார்க்கெட் என்ன பண்ணுன்னா திரும்பவும் அந்த ரேஞ்சுக்கு வரும். அப்படி வரும்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதை வந்து மோஸ்ட்லி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ப்ரைஸ் ஆக்ஷன்லலாம் வந்து எஃப்இஜியை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டைம் அவன் சூப்பராகவே ஒர்க் ஆவான். ஸோ மோஸ்ட்லி ரிஸ்க் ரிவார்டு வந்து சூப்பராகவே இருக்கும். ஹையஸ்ட் ரிஸ்க் ரிவார்டு எஃப்இஜியில் வந்து நம்மளால் பிடிக்க முடியும். நல்லா நோட் பண்ணிக்கணும், ரிஸ்க் ரிவார்டுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஒன்லி ரிவார்டு மட்டும் சொல்ல, எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் முறைப்படி ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. அதுவும் எங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்காதோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வைங்க. நீங்கள் எடுக்கிறதே என்ட்ரி ஸ்பாட்லேயே போயிட்டு ஸ்டாப் லாஸை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்க தான் செய்யும். அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸஸும் அடிக்கும். இது ஒரு சின்ன ஹிண்ட்டு உங்களோட ட்ரேட் அடிக்கடி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு. சரி, ஓகே. மார்க்கெட்டில் நம்ம எப்படி எஃப்இஜியை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய புல்லிஷோ இல்லை பேரிஷ் கேண்டிலு பெரிய மொமெண்டம் கேண்டிலாக நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கணும். 3 கேண்டில் ஆக்சுவலாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்போ தான் ஏன்னா கேப் நமக்கு கிடைக்கும். 3 கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் இதில் இருக்கக்கூடிய நமக்கு கேப்பு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 3 கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். இதுவே நமக்கு புல்லிஷ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸை நம்ம ஃபைன் பண்ணி எஃப்இஜியை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாக்ட்லி 3 கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலு, செகண்ட் கேண்டிலில் பெரிய இம்பேலன்ஸு, ஹியூஜ் ஸ்பைக்கு கொடுத்துருக்கான், பெரிய கேண்டில் போயிருக்கு. அதுக்கப்புறம் தேர்டாக ஒரு கேண்டில். இப்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக் இருக்கு இல்லையா, இந்த விக், அதுக்கப்புறம் தேர்டு கேண்டிலோட விக், இது ரெண்டையுமே நமக்கு டச் ஆகாமல் இருந்ததுன்னா போதும். இந்த 2 விக்ஸுக்கும் நடுவில், அதாவது இந்த ஹை அண்ட் இந்த லோ அப்படி வச்சுக்கோங்க, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபேர் வேல்யூ கேப். இப்போ மார்க்கெட்டிங்கேருந்து மேலே போச்சுனாலும் திரும்ப இந்த ரேஞ்சுக்கு ஒரு வேலை வரும் பட்சத்தில் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அப்போ எந்த ஸ்பாட்டுக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக வரலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எஃப்இஜி இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் எங்கே வேணாலும் வந்து திரும்பலாம் இல்லையா, ஏன் ஃபுல்லாக கூட ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் போகலாம். ஸோ எப்படியெல்லாம் எங்கே வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கே தான் வந்து திரும்ப போகுதுன்னா அதை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னும் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது இல்லையா, நீங்கள்லாம் இந்த லெவலுக்கு கூட மேபி வெயிட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டு இந்த லெவல்லே திரும்பிட்டு இங்கேருந்தே மேலே போயிடுவான். ஸோ சேம் அப்ளைஸ் டு பீரிஷ் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு சைட்லேயும் இதே தான். ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ, தென் தேர்டு கேண்டிலோட ஹை, இந்த 2 இடத்த சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் நமக்கு கேப்பு. இந்த கேப்புக்குள்ளே விக்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம தாராளமாக இதை தான் வந்து கேப்பாக கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த கேப்புக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு டவுன் போச்சுனாலும் திரும்ப இந்த ரேஞ்சஸ்க்கெலாம் வரலாம். ஸோ எங்கேருந்து இவன் உடனே டச் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆவான், ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப போவான் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதில் நான் யூஸ் பண்ண போகிற டூல் என்னோடய ஃபேவரட் ஒன்று. ஆல்ரெடி அதை பற்றி நம்ம வீடியோஸுமே போட்டிருப்போம். அதை நம்ம இது கூட கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹோம் ஒர்க்கெல்லாம் நீங்கள் போயிட்டு பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் டெஸ்ட் ரெண்டுமே செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு மார்க்கெட்டில் நான் ஃபஸ்ட்டு இம்பேலன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னிய டேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய அளவுக்கு அந்த மாதிரி எதுவும் ஒரு பெரிய சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை. ஸோ ப்ரீவியஸ் டேயில் தான் எனக்கு இருக்குது. ஸோ நேற்றே பார்த்துருந்தோம் மார்க்கெட் எங்கேயா வரலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். பட் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக அதோட மூவ்மெண்ட்டு இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா போயிட்டு டவுன் வந்திருக்கான். இப்போ எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல இருந்து ஏன் அவன் டவுன் வரணும், ஏன் மேலே போயிட்டு கூட வந்திருக்கலாம்ல. சப்ளை ஏரியா நமக்கு இங்கெல்லாம் ஓபி ஏரியா இருக்குது. ஸோ இங்கெல்லாம் டச் பண்ணியிருக்கலாம், டேவோட ஹை இருக்குது, அடிச்சுட்டு கூட வந்திருக்கலாம். அவன் ஏன் இங்கேயே ஏன் திரும்பணும், அதுக்கான ரீசன் தான் ஃபேர் வேல்யூ கேப். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபேர் வேல்யூ கேப் நம்ம எங்கே பார்க்குறோம், ஆஸ் பர் இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த டேட்டா அப்படி பார்க்குறப்போ நமக்கு இவ்வளோ பெரிய கேப் இருக்குது பார்க்குறீங்க. ஸோ இதுதான் நமக்கான கேப்பு இல்லையா. இந்த கேண்டிலோடைய லோலேருந்து 3வது கேண்டிலோடைய ஹை ப்ளஸ் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டான். ஸோ நம்மளோட கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சா. இப்போது இந்த கேப்பில் அவன் எங்கே வருவான், இப்போ இந்த கேப்பே நமக்கு பார்த்தா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட நிஃப்டிலேயே நமக்கு 50 பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆப்ஷனில் இவன் நல்லா மூவ் ஆச்சு, சூப்பரான மொமெண்டமோட மூவ் ஆச்சுன்னா
இதுவே ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் மூவ் ஆகும். வீக்காக இருந்தால் மட்டும் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் அதுலேயே வந்து ஈஸியாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அதில் நம்ம பின் பாயிண்ட் பண்ண போகிறோம் எங்கே போயிட்டு என்ட்ரி எடுக்கிறதுன்னு. இப்போ இவ்வளோ பெரிய இடம் இருக்குது இல்லையா, இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. நம்ம இவ்வளோ இங்கெல்லாம் போய் ஆர்டர் போட்டால் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஆப்ஷனில் மேபி 50லேருந்து 60 பாயிண்ட் கூட லாஸ் ஆகலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம முறைப்படி பார்த்துட்டு எக்ஸாக்டாக இந்த இடத்த ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னோடய ஃபேவரட் டூல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 5 minutes டைம் ஃப்ரேம், 15 minutes நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயும் சேம் ரூல் தான் அப்ளிகபிள் ஆகும். இன்ட்ராடேயில் நீங்கள் 5 minutes and 15 minutes will work good. நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய எஃப்ஆர்பிபி டூலை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் வியூலேயே இருக்கும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அவனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 கேண்டலுக்கு தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டல்லேருந்து 3வது கேண்டலுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணியாச்சு. இது போட்டதுக்கப்புறம் எனக்கு இங்கே வால்யூம்ஸ் வர ஆரம்பிக்குது. இது கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக செட்டிங்ஸ்லாம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி தான் எனக்கு வச்சுருக்கேன். நான் வந்து டெல்டா வச்சுருக்கேன், நீங்கள் டோட்டல் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து டெல்டா, ஸோ எப்பயுமே டெல்டா பார்க்குறதே நமக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ நீங்களும் டெல்டாவே வச்சுக்கலாம், செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. ஓகே கொடுத்துருவோம். ஸோ ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் பற்றிலாம் இன்னும் கற்றுக்கணுன்னா நம்மளோட வீடியோஸ்லேயே ஆல்ரெடி இருக்கும், ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒரு 10 வீடியோக்குள்ளே அப்படி தான் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம எதெல்லாம் இக்னோர் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் தெரியுதா. ஸோ இந்த ப்ரைஸஸ் தான் நமக்கு இந்த வால்யூம்ஸ் தான் நமக்கு முக்கியம், இந்த வேல்யூஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம இக்னோர் பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோடைய லோ, இந்த விக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்த வால்யூமை நம்ம இக்னோர் பண்ண போகிறோம். ஸோ 427 இதை வந்து ஆல்ரெடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா மிடிகேட் பண்ணியிருக்கு, டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நான் இக்னோர் பண்ணிடுறேன். இக்னோர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைனை ஒன்று போட்டுக்கலாம், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போடுறேன். ஸோ அப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். ஸோ இந்த விக்ஸ் எங்கே வந்திருக்கு, எக்ஸாக்டாக 343 வந்திருக்கு அந்த வேல்யூவில். ஸோ அங்கே ஒரு லைனை போட்டுக்கிறேன். எனக்கு எதை நான் கன்சிடர் பண்ணணும்னு எனக்கு தெரியணும் இல்லையா, அதனால் இப்போ இங்கே போட்டுக்கிறேன். இப்போது இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே, இந்த கேப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரேஞ்சஸில் எந்த வேல்யூ நமக்கு சீப்பஸ்ட் வேல்யூ, எந்த வேல்யூ நமக்கு லோவஸ்ட் வேல்யூ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் லோவஸ்ட் வேல்யூ நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 204.87K இவன் தான் நமக்கு லோவஸ்ட் வேல்யூ இல்லைங்களா. ஸோ 2.0487K, சாரி 204.87K இவன் தான் நமக்கு சீப்பஸ்ட் வேல்யூ. இப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இவனை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 வால்யூம்ஸ் இருக்கு இல்லையா, அதிகமாக இருக்கக்கூடிய வால்யூம்ஸு, அவனை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்க் பண்ண போகிறோம். இவன் தான் நமக்கு முக்கியம். ஸோ லோவஸ்ட் வால்யூம் நாட் நமக்கு இங்கே இருக்குது, வேல்யூஸ் இங்கே இருக்கான். இவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 பிகர் வால்யூம்ஸை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஏற்படக்கூடிய இன்எஃபிஷியன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணோம், தாராளமாக ஆல்ரெடி எங்கெல்லாம் வால்யூம்ஸ் இருக்கோ இந்த இடங்களில் அவன் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு தான் வருவான். இந்த இடத்துல ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னால் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா நல்ல டவுன்ஃபால் வந்திருக்கு இல்லையா, அப்போ அந்த இடங்களில் ஃபில் பண்ணலாம். ஏன் இந்த லோவஸ்ட் வால்யூமுக்கு கூட வரலாம். ஸோ நமக்கு தேவையானது எக்ஸாக்ட்லி இந்த இடங்களில் மார்க் பண்ணுறது தான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 278 இருக்கு இல்லையா, நமக்கான ஹையஸ்ட் வேல்யூ அதுதான் இருக்குது. ஏன்னா 204க்கு கீழே அந்த 2 இடத்த நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அவனை அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸாக்டாக நீங்களும் செக் பண்ணலாம் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்கு எங்கே அப்படின்ட்டு. இவனை அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். மார்க்கெட் எவ்வளோ அழகாக அந்த எஃப்ஆர்விபியில் வந்து உட்காந்து எஃப்இஜியை போய் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டவுன் வந்திருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். சேம் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு புல்லிஷில் இருக்கக்கூடிய எஃப்இஜியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது வந்து பேரிஷ் மார்க்கெட்டு, கடந்த கொஞ்சம் நாளாக நல்லா பேரிஷில் டப்புன்னு இருக்கான். ஸோ அதனால் இவன் ரீசெண்டாக நமக்கு ஃபார்ம் ஆனால் சேம் மெத்தடு தான் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு ஃபைன் பண்ணி பார்த்தோம். மார்க்கெட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கூடவே நீங்கள் ஒரு சில மெத்தட்ஸுமே கம்பைன் பண்ணணும். சரிங்களா. ஒரே மெத்தட்னா கண்மூடித்தனமாக அப்படியே போயிட்டு விழுந்துடாதீங்க. எல்லா மெத்தடுமே பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்ற பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது தப்பே கிடையாது. எல்லாத்தையும் கற்றுக்கோங்க, எல்லாத்தையும் போய்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையானே அதுக்கப்புறம் தான் உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் எக்ஸாக்டாக லெவல் எவ்வளோ அழகாக ப்ரிசிஷனாக ஒர்க் ஆகிருக்கு. அங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் மார்க்கெட்டில் சூப்பராக வந்திருக்கான். சேம் அப்ளைஸ் டு புல் மார்க்கெட்டும். நீங்களும் புல் மார்க்கெட் எங்கெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு இம்பேலன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை என்ன பண்ணலாம், பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ரீசன்ட் டைம்ஸில் எங்கேயாவது நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள்.
எஃப்இஜி காட்டாக எங்கெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகலாம், எங்கெல்லாம் ஆயிருக்கு அப்படின்றதையுமே நீங்கள் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எக்ஸாக்ட்லி நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, எஃப்இஜி தான் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த டூலை கூட அடிஷ்னலி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.